வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொண்டு இந்த பயணங்கள் வெற்றி பெற நிச்சயமாக வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். அநேகர் சொல்லுது என்ன, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணுறது நல்லதுதான். ஆனால் மனப்பாடம் வெற்றி அல்ல. அந்த மனப்பாடம் பண்ணப்பட்டது புரிந்து கொள்வதுதான் வெற்றி. தி அண்டர்ஸ்டாண்டிங். எதையுமே புரிந்து கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தை சிலர் சொல்லுவாங்க, நான் நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறேங்க, எனக்கு நிறைய சொந்தக்கார பேர்லாம் எனக்கு நல்லா தெரியுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனப்பாடமாக சொல்ல வேண்டிய ரைட். ஓகே, எல்லாம் மனப்பாடமாக சொல்லுவீங்க. மனப்பாடமாக எல்லா மனுஷனுடைய உறவுகள் பேர்லாம் இருக்குது. ஆனால் அத்தனை உறவுகள் பேருடைய நபர்களே புரிந்து வச்சிருக்கீங்களா? அத்தனை வேத வசனத்தை என்ன சொல்லப்படுது, யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை புரிந்து வைத்திருக்கிறோமா? வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நம்ம தோல்வடைந்து சோர்வடைந்து விளைவிடப்படுதுன்னா எதையுமே புரிந்து கொள்ளலாம். அதை நம்ம பாருங்கள், மனுஷனை குறித்து நம்ம புரிந்து கொள்ளலாம். மனுஷங்கள் மூலமாக நம்ம சோர்ந்து போய்விடும், டயர்டாகி விடுவோம். சில தொழில்கள், சில கம்பெனிகள், வியாபாரங்கள், தொழில்கள், எஜுகேஷன், சில காரியங்கள், ஊழியங்கள் இதெல்லாம் குறித்து நம்ம சரியான ஒரு புரிந்து கொள்வது இல்லாதனால அது நிமித்தம் சில நேரங்கள் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப டயர்டாகிடும். எல்லாவற்றிலுமே இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி பெறு விடுவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அந்த வெற்றிக்கு அடிப்படை எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொள்ளுதல் தாங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய சமாதானம். இந்த புரிந்து கொள்ளுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த புரிந்து கொள்ளுதான் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த புரிந்து கொள்ளுதல் தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த இடத்துலையும் தோற்று போக மாட்டீங்க. விழுந்து போன அந்த பூமியிலையும் மிக சீராக, சிறப்பாக, கெத்தாக, பவர்ஃபுல்லாக, பெரிய நிலையிலே நீங்கள் இருக்க முடியும். அப்படி இல்லைன்றால் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க, நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. புரிந்து கொள்ளாதனால எல்லாருமே எரிச்சல், கசப்புகள், சண்டைகள், பிரிவினைகள், அது கேவலமான ஒரு காரியம்னா புறங்கூறுதல், இப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டுடுவோம். ஆனால் புரிந்து கொண்டு விட்டால் சரியாக செயல்படும், சரியாக பேசுவோம், சரியாக நடப்போம், சரியாக வெற்றி பெறுவோம். அப்படி வெற்றி பெறும் என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றைப் போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.